அப்போ இந்த ரூம் ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த ரூம் பேபி கிட்ட பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரைடு தான் கிளம்பிட்டோம். ஸோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எதுவுமே பிளான் கிடையாது, எல்லாமே அன்பிளான்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபி கிட்ட வர வெளியே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனை கூட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ரைடு கிளம்பிடுவோம். ஸோ போகிற வழியில் அப்படியே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எந்த ரூட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வண்டியில் போக சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ரைடு தான் போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே அன்பிளான்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனாலுமே அது வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம போகலாம். கைஸ், அங்கே பாருங்கள், உங்களுக்கு போர்டு தருதா? பாண்டிச்சேரி வந்து ஸ்ட்ரெயிட் 100 கிலோமீட்டர். நம்ம பாண்டிச்சேரி அதாவது இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தான். நம்ம போயிட்டு பாண்டிச்சேரி ரீச் ஆகிடலாம். மகாபலிபுரம் வந்து லெஃப்ட்டு, கல்பாக்கம் போர்டு போயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சுங்க. இன்னும் 100 கிலோமீட்டர் தான். ஸோ போயிடலாம் சீக்கிரமாக. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. நம்ம வந்து ஒரு 2:20 என்னமோ தான் கிளம்புனோம். ஏன்னா வீட்டில் வந்து சில ஒர்க்லாம் இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டு தான் போகணுன்னு போட்டிருந்தோம் அந்த போர்டில். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஏன்னா இன்னும் நான் மேப் போடல கைஸாக தான். இன்னும் 99 கிலோமீட்டர். அங்கேருந்து அதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் இங்கே. ஓகே, அந்த போர்டில் இருந்து இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர். ஸோ இன்னும் 99 கிலோமீட்டர். நான் அப்படியே போர்டு பார்த்தா ஓட்டுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கேமரா ஆங்கிள் வந்து இடக்கூடமாக இருக்க மாதிரி இருக்குங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. கைஸ், நிறைய பேர் இப்போ நம்மளை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சோலோ ரைடு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படியே தனியாக அப்படியே நேச்சரோட என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இந்த க்ளவுஸு, பைக்கு, ஸோ கேமரா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பைக் பிடிச்சவங்க தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பைக் இல்லைன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. என்னடா பைக் வாங்குறது வந்து ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பைக்கு நம்ம வாங்குறது விஷயம் இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து சொந்தமாக சம்பாரித்து வாங்குறது தான் விஷயம். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா பைக்குன்ற போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு பைக்குன்றதை தாண்டி அதுக்கு எல்லாமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டு. ஏன்னா இது ஒரு லவ்வுங்க. சில பேருக்கு சில விஷயத்தில் வந்து அடிக்ட் இருக்கும். ஸோ பைக் லவர்ஸுக்கு அடிக்ட்டுன்னு சொல்கிறத விட பைக் லவ்வர்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு பைக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் அன்எக்ஸ்பெக்டடாக இவன் நம்ம கை கிடச்சான், பேபி கிட்டு. ஸோ இவன் பேர் தாங்க பேபி கிட்டு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து நான் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணிக்கெலாம் நம்ம அங்கே போய்டுவோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் 4 மணிக்கெலாம் போய்டுவோம். 1 hour தான். 100 கிலோமீட்டர்லாம் போயிடலாங்க. ஏன்னா இந்த ரோடு காலியாக இருக்கும். நம்ம பாட்டுன்னு அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் கைஸ். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் மரங்க இருக்கா. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ரைட் பண்ணுற இடம் எல்லாமே முக்கால்வாசி நான் வந்து இந்த மாதிரி ரூட்டு தான் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வில்லேஜில் இருந்த பையன் தாங்க. ஆனால் வந்து சிட்டிக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவேன். நிறைய மோஸ்ட்டாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக பேசுகிறத விட தெரியாத ஆட்கள்கிட்ட நிறைய பேசுவேன். ஏன் நான் இந்த டைமில் இதை சொல்கிறேன்னா, எங்கே நம்ம போனாலுமே நான் வந்து அந்த இடத்துக்கு செட் ஆகிக்கிடுவேன். அதுதான். ஆனால் பெருசாக எங்கேயும் போனதில்லை. பட் நிறைய பேரை புதுசாக நான் மீட் பண்ணுவேன் ஒரு நாளும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அப்படியே பேசிவிட்டு ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கும். அதனால தான் கைஸ். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 520க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னால் போயிட்டு வரது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு எதுவுமே பிளான் இல்லை, எல்லாமே அன்பிளான்டு தான். ஸோ நம்ம அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் கரெக்டாக 80ல் தான் போகிறோம். நம்ம இதே மாதிரி போகலாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைடு பண்ணுறதே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்குன்னு அங்கே பார்த்துட்டே நம்ம இங்கே விட்டுறக்கூடாது. கரெக்டாக வந்து அப்படியே லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும்.
ஹாரன் அடிக்கக்கூடாது, போர்டு வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம ஹேண்டில் பார் மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப எனக்கு செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பேபி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். சீரியஸாக ஒர்த்து. கைஸ் அதே மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் ரோடு பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் இந்த ரோடு சூஸ் பண்ணேன். இன்னொரு ரோடு இருக்குது, நம்ம திண்டிவனம் போயிட்டு ஹைவேலேயே போகிற மாதிரி இருக்கும். செம்ம அழகாக இருக்குங்க ரோடு. கைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருப்பா பொம்மை. கைஸ் அங்கே பார்த்தீங்களா எப்படி ஏறி வரானுங்க. டர்னிங் எத்தனைக்கும் அது கொஞ்சமாச்சும் அறிவு இருந்து வண்டி ஓட்டுறானுங்களா இல்லை எப்படி சொல்கிறது, லைசன்ஸ் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. பேர் இந்த மாதிரி தான் வரேன் நான். கரெக்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்திருப்பார். இந்த வீடியோ டிரைவர்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்குலாம் ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறேன். உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து ரோட்டில் தான் போகிறோம் வரோம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ரோட்டில் வரீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் மட்டும் போங்க. ஸோ இந்த ரோட் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைன் கிராஸ் ஆகிடுங்க. இந்த லைன்லேயே வராதிங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு ரோடு இதோ பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வயல்வெளி. இந்த மாதிரி ரூட்டில் சப்போஸ் கப்புளாவோ இல்லை ஃபேமிலியாகவோ வரும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து சுற்றி பார்த்துட்டே வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எதிர்க்க வந்து ஓவர்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்லோ பண்ணிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ அங்கே வண்டி வரல, நான் ஏறிட்டேன், நான் ரிட்டன் இந்த லைனுக்கு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி தான் சொல்கிறேன். இதை பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி தான், நம்ம தண்ணி தான். அது நல்லாயிருக்கு கைஸ். இந்த வியூவில் பைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த சைடு அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். எனக்கு அதெல்லாம் ஆசைங்க, பைக் அந்த மாதிரி போனோன்னு. கோவா சைடு போகும்போது அந்த மாதிரி இருக்குது போல், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு நாள் போகலாம். ஏன்னா எனக்கு பைக் அந்த மாதிரி ஓட்டணும், பட் ரொம்ப இது பண்ண மாட்டேன். ஏன்னா பேபி கிட்ட வந்து தாங்க மாட்டான், கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம ஏதோ இந்த மாதிரி ரோட்லலாம் அப்படியே போகலாம். ஆனால் வழுக்குவான், நல்லா இருக்கு. கொக்குலாம் உட்காந்துட்டுருக்கு, கொக்கு. ஆமாம், கொக்கு தான். இப்போ நடக்கிறாருப்பா ஒருத்தர். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், நடக்கிறாரு. அது கரையா இல்லை என்னது இது? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பெரிய ஏரியா இருக்குது. ஆமாங்க, ஏரி தான். என்னன்னா ஒடியூர் லேக்குன்னு போட்டிருக்கு. ஒடியூர் லேக். ஆமாம், ஒடியூர் லேக். இதை பாருங்கள், ஒடியூர் லேக். பசங்கள்லாம் பார்த்தீங்களா, அவங்க மூஞ்சில் எவ்வளோ சிரிப்பு. செம்மையாக ஒரு பையன் சிரித்தான், எல்லாருமே சிரித்தாங்க. அந்த பையன் மட்டும் தனியாக தெரிஞ்சான். நம்ம ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக அப்படியே ரைட் பண்ணிகிட்ருக்கோம் ஜாலியாக. அப்படியே இந்த ரோடுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, செம்ம ஒரு வைப்புங்க. நான்
காய்ஸ் நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே வர போகிறாங்க. அங்கே பாருங்கள் ஆட்சி தெரியுதுங்களா. ஆல்ரெடி வந்தாச்சு, நம்ம பாண்டிச்சேரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா யாருமே இங்கே ஹெல்மெட் போட மாட்டாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரோவோட வந்தேன். ஸோ அதான் எங்கள் அண்ணாவோட வந்தேன். ஸோ அப்போ வந்து நான் பார்த்துட்டேன். அப்போ தான் வந்து நம்ம பேபி கிட்டு நம்ம கைக்கு வந்து புதுசு. ஆமாம், பெருசாக இங்கே லாங்கு போகல. ஃபஸ்ட்டு லாங் ரைடு, ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணது அப்போ தான். இந்த பாருங்கள் பாண்டிச்சேரி. வெல்கம் வெல்கம், நானே சொல்லிக்கிறேன் ப்ரோ. கைஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராக் பீச் 13 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம ராக் பீச் போயிட்டு அங்கே பக்கத்தில் என்ன ஹோட்டல்ஸ் இருக்கோ அங்கே நம்ம ரூம் எடுத்துட்டோம்னா நம்ம சன்செட் அங்கே பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. அங்கே நம்ம போயிட்டு எப்படி இருக்கு, ஏன்னா சன்செட்டு பார்த்தா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு சன்ரைஸ் ஆகிறது நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, போய் பாருங்கள். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக 1K பரப்போம். இந்த ரூமு, ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த ரூம் லெஃப்டில் ஒரு அட்டுக்கு ஆப்போசிட். ஸோ அங்கே இருக்கும். இப்போ நம்ம தாண்டி உள்ளே என்ட்ராக போகிறோம். பாண்டிச்சேரிக்கு உள்ளே மெயின் சிட்டிக்குள்ளே போகிறோம். கைஸ் நான் ரூம் கிட்டே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரூம் இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறோம். அதனால் நான் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ரூம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ராக் பீச் பக்கத்தில் தான் இப்போ ரூம் ஸ்டே பண்ண போகிறோம். புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்து வந்துட்டோம். ஸோ எப்படியோ கிடச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி இருந்த ரூம் தான். எப்படின்னா நான் வந்து வர வழியில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அந்த தலப்பாக்கட்டி ஹோட்டல் பக்கத்தில். ஸோ அங்கே தான் நான் வந்து ரூம் எடுத்தாலும் அட்டுக்கு ஆப்போசிட் பண்ணேன். அங்கே தான் நான் ரூம் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ராக் பீச்சில் வந்து கிடைக்கலங்க பெருசாக. ஸோ நம்ம நாளைக்கு காலையில் வந்து நாளைக்கு காலையில் நம்ம போயிட்டு ராக் பீச்சு, அப்புறம் இங்கே இருக்க சில இடம், எனக்கு அது ஒன்று தான் தெரியும். இங்கே சில இருக்க நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ரூம் எடுத்துட்டா இதுக்கப்புறம் தங்க போகிறோம். சரி ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணாங்களாம் வந்து கீழே இருக்காங்க. பேபி கிட்ட பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. கைஸ் ஆக்சுவலாக நம்ம தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் நான் காமிச்சிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ரூமோட ஓனர் வந்து நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். ஸோ ஃபைனலாக இங்கேயே வந்தாச்சு. ஏன்னா பார்க்கிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது பிளேஸு. சேஃப்டிங்க அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு வரோமா, சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே லொக்கேஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈசிஆர் ரோடு, ஆரோவில் பீச் ஓட்டா. பீச்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம கெஸ்ட் ஹவுஸு. வாங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கைஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலப்பாக்கட்டி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தலப்பாக்கட்டி ரோடு, தலப்பாக்கட்டி ஹோட்டல் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா அட்டு ஆப்போசிட் அட்டு இருக்குது. பட் ஆப்போசிட்டில் நம்ம லொக்கேஷன் கெஸ்ட் ஹவுஸ். கைஸ் கீழே வந்து அண்ணன் சொன்னது கேட்டிருப்பீங்க. நான் ஏன் இப்போ மேலே வந்துட்டேன் அப்படின்னா கீழே ரொம்ப சவுண்டாக இருக்குது. எதனாலனா அண்ணாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரி வந்துட்டு இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆனில் போட்டுங்க. இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். பாண்டிச்சேரியிலேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye.